கொஞ்சம் காஃபி, நிறைய கதைகள். நான் உங்கள் ரேகா. பனிமூட்டம் பாகம் 5ற்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். கேளுங்க என்றாள் சீதா. என்னை பற்றி எதுவும் தெரியாது. எப்படி என்ன கல்யாணம் பண்ணிக்க ஓகே சொன்னீங்க என்றான் சந்துரு. எங்க அப்பா அம்மாவை என்னால அப்படி பார்க்க முடியல. இந்த கல்யாணத்தை நடத்த அவங்க எவ்வளவு கடன் வாங்கியிருக்காங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சரின்னு சொன்னேன் என்றாள் சீதா. சந்துரு ஒன்றும் சொல்லவில்லை. அவன் மனதில் ஒரு நெருடல். அவளுக்கு ஒரு துளி கூட தன்னை பிடிக்கவில்லை என்று. அவனை பிடித்து மணந்து கொள்வது சாத்தியமில்லைதான். இருந்தாலும் ஒரு எண்ணம் சந்துருவுக்கு. மீண்டும் பழையபடி அவர்களது வாழ்க்கை ஓட ஆரம்பித்தது. அன்று இரவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் பொழுது, ஏங்க என்றான் சந்துரு. என்னை சீதானே கூப்பிடுங்களேன் பிளீஸ் என்றாள் சீதா. சீதா, நான் ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமா நாளைக்கு காலையில பெங்களூருக்கு ஃபிளைட்ல கிளம்புறேன். நான் வர 2 நாள் ஆகும் என்றான். அப்படியா என தன் கண்களை விரித்து கேட்டாள். ஏனோ அவளுடைய அந்த செய்கையை அவன் ரசித்தான். சீதா, நீங்க தனியா இருக்கிறது கஷ்டமா இருக்கும்னா அத்தை மாமாவை இங்க வர சொல்லவா, இல்ல நீ அங்க போய் இருந்துக்கிறியா என்றான். அவன் ஒருமையில் அவளை அழைப்பதை ரசித்தாள். 2 நாள் தானே, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். தனியா இருந்துப்பேன், ஒன்னும் பிரச்சனை இல்ல என்றாள். அவன் தனது பயணத்திற்கு தேவையானதை எடுத்து வைத்துக் கொண்டு சீக்கிரம் உறங்கச் சென்று விட்டான். சீதா காலையில் சீக்கிரம் எழுந்து விட்டாள். அவன் கிளம்புவதற்கு உதவி செய்தாள். அவன் கிளம்பி சென்று விட்டான். சீதாவும் அலுவலகத்திற்கு கிளம்பி சென்று விட்டாள். அலுவலகம் விட்டு இரவு வீடு திரும்பியவளுக்கு ஏனோ அந்த வீடு வெறுமையாக தோன்றியது. ஏதோ சாப்பிட வேண்டுமே என்று இரவு உணவை முடித்தாள். அவன் பெங்களூர் சென்றடைந்து விட்டதற்கான தகவலை அவள் கைபேசிக்கு அனுப்பி வைத்திருந்தான். ஏனோ அந்த தனிமை சீதாவை சுட்டது. இன்னும் 2 நாட்கள் ஓட்ட வேண்டுமே, சனி ஞாயிறு வேறு, ரொம்ப கொடுமையா இருக்குமே என்று புலம்பினாள். அம்மா வீட்டுக்கு போலாமா என்று கூட யோசித்தாள். ஆனால் அதிலும் நாட்டமில்லை. அந்த வீட்டை விட்டு போக மனமில்லாமல் தவித்தாள். வீட்டின் ஒவ்வொரு இடத்திலும் அவனது நினைவுகள் அவளை வாட்டியது. அவளது கைபேசி அழைக்கும் சத்தம் கேட்டது. கைபேசியில் அவன் பெயரை கண்டதும் ஒரு புதுவித உணர்ச்சி, வர்ணிக்க முடியவில்லை. ஹலோ சீதா என்று அவன் அழைத்ததும் தன்னையும் அறியாமல் சீதாவின் கண்கள் பனித்தன. ஹலோ ஹலோ என்று 2 முறை அழைத்த பிறகே தன்னிலைக்கு வந்தாள் சீதா. ஹலோ சொல்லுங்க என்றாள். ஏன் சீதா, உடம்பு சரியில்லையா? உன் பேச்சே டல்லா தெரியுது என்றான். இவன் என் சிறு மாற்றத்தையும் கவனிக்கின்றானே என்று எண்ணி மகிழ்ந்தாள். ஒண்ணும் இல்லையே, இங்க சிக்னல் சரியில்லை அதான் என்றாள். ஓ அப்படியா, சரி சாப்பிட்டியா என்றான். நீங்க என்றாள். சாப்பிட்டுட்டேன். மௌனமே நிலவியது. சரி சீதா, நீ தூங்க போ, நானும் தூங்க போறேன். நாளைக்கு கான்ஃபரன்ஸுக்கு போகணும் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான். இன்னும் அவன் கூட கொஞ்ச நேரம் பேசியிருக்கலாமோ என்று சீதாவுக்கு தோன்றியது. ஏனோ அவள் மனம் ஒரு நிலையாக இல்லை. நடைபயிற்சி செல்ல திட்டமிட்டு வெளியே சென்றாள். அவன் இல்லாமல் தனிமையில் நடப்பது கொடுமையாக இருந்தது. நடைபயிற்சியில் அவனுடன் கழித்த ஒவ்வொரு நிகழ்வும் நினைவலைகளாய் அவளை அடித்துச் சென்றது. நொந்து கொண்டு வீடு அடைந்தாள். அந்த ஒரு நாள் இரவு ஒரு யுகமாக தோன்றியது சீதாவுக்கு. அன்று சனிக்கிழமை, அலுவலகம் விடுமுறை. எனினும் தனது பணிகளை முடிக்க சிலர் வருவதுண்டு. வீட்டில் இருக்க பிடிக்காமல் அலுவலகம் சென்று விட்டாள் சீதா. தனது ஸ்கூட்டியில் சென்று கொண்டிருந்த சீதா சிக்னலில் நிற்கும் பொழுது தனக்கு முன்பு 2 சக்கர வாகனத்தில் ஸ்ரீதர் ஒரு இளம் பெண்ணுடன் இருப்பதை கவனித்தாள். அவர்களுக்கு திருமணம் முடிந்திருந்தது என்பது அவளுக்கு புரிந்தது. ஸ்ரீதர் மகிழ்ச்சியாக இருப்பது அவன் முகத்தில் பிரதிபலித்தது. ஸ்ரீதர் சீதாவை கவனிக்கவில்லை. சிக்னல் விழுந்ததும் அவர்கள் கிளம்பிவிட்டனர். சீதா ஒரு மனக்குழப்பத்துடன் அலுவலகம் சென்றாள். வேலையில் மனம் லயிக்கவில்லை. திருமணத்தில் ஏற்பட்ட நிகழ்வினால் அவள் மனம் ஏற்பட்ட ரணம் இன்னும் ஆறவில்லை. சந்துருவுடனும் அவளால் இயல்பாக இருக்க முடியவில்லை. ஆனால் ஸ்ரீதருக்கு ரணம் ஏற்படவில்லையா? ஏற்பட்டிருந்தாலும் எவ்வாறு அவனால் அதை கடந்து மகிழ்ச்சியுடன் இப்பொழுது இவ்வாறு இருக்க முடிகிறது?
இப்படி 1000 கேள்விகள் அவள் மூளைக்குள் ஓடியது. திடீரென்று அவளது மனம், சீதா, நீ ஏன் உன்னுடைய ரணத்திற்காக சந்துருவை தண்டிக்கிறாய்? இன்னும் அவனிடம் எத்தனை நாட்கள் அவகாசம் கேட்கப் போகிறாய்? உண்மையில் அவன் உன் ரணத்திற்கான மருந்தாக நீ ஏன் எண்ணவில்லை என்று தீயாய் கேள்வி எழுப்பியது. பதில் சொல்ல முடியாமல் திணறினாள். மனதிடமிருந்து தப்பிக்க வேலையில் மூழ்கினாள். வேலைகள் நிறைய உள்ளது, அதனால் அலுவலகம் செல்ல வேண்டியிருக்கிறது என்று ஒரு குறுஞ்செய்தியை காலையிலேயே அவனுக்கு அனுப்பிவிட்டாள். மாலை வீடு திரும்பியவள் இரவு உணவை கையோடு வாங்கி வந்து விட்டாள். அவனது கைபேசி அழைப்புக்காக காத்திருந்தாள். அவள் செல்லும் இடத்திற்கெல்லாம் கைபேசியை எடுத்துச் சென்றாள். அவன் அழைப்பை கவனியாமல் இருந்துவிடக்கூடாது என்பதற்காக. அவன் அழைப்பு வந்ததும் மகிழ்ச்சியில் கூத்தாடினாள். ஹலோ சீதா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் என்று பட்டுன்னு பதிலளித்தாள். அவளுடைய குரல் மாற்றம் அவனுக்கு பிடித்திருந்தது. தனது கான்ஃபரன்ஸ் பத்தி பேசினான். அனைத்தையும் கொட்டினாள். அவன் பேச்சை ரசித்தாள். அவளுக்கு உணர்ச்சி பெருக்கில் பேச இயலவில்லை. மீண்டும் அங்கு மௌனம் நிலவியது. பாவம், அவனும் தான் எவ்வளவு பேசுவான். சரி சீதா, வைக்கிறேன் என்று அழைப்பை துண்டித்தான். சீதா ஏமாற்றம் அடைந்தாள். தன்னைத்தானே திட்டிக் கொண்டாள். ஏண்டி இப்படி இருக்கிற என்று தலையில் கை வைத்துக் கொண்டாள். ஏனோ அவனை பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. அழைக்கலாமா வேண்டாமா என்று ஒரு சிறு பற்றிமன்றத்தையே நடத்தினாள். நான் அழைக்கப் போகிறேன் என்று முடிவு செய்து பதட்டத்தில் வீடியோ காலை உயிர்ப்பித்து விட்டாள். அதை துண்டிப்பதற்குள் சந்துரு அழைப்பில் வந்து விட்டான். என்ன சீதா என்று கேட்டான். என்ன சொல்வது என்று தெரியாமல் முழித்தாள். ஓ, என்ன பார்க்கணும்னு தோணுச்சா, அதான் கூப்பிட்டியா என்றான். சீதா கண்களை உருட்டி முழித்தாள். அதை ரசித்தவாறு, ஐயோ ரொம்ப முழிக்காத, பயமா இருக்கு என்று பயப்படும் பாவனையில் அவன் சொல்லிய விதத்தில் அவள் சிரித்து விட்டாள். அழகிய கண்கள், ஒப்பனையில்லாத முகம், அழகிய சிரிப்பு, அனைத்தையும் சந்து ரசித்தான். பின்பு இருவரும் வெகு நேரம் பேசினர். ஒரே சிரிப்பலைதான். சீதா, எனக்கு முக்கியமான ஒரு பிரசன்டேஷன் இருக்கு, நாளைக்கு பேசுவோமா என்றான். அவள் சரி என்று சொன்னாலும் அவளுடைய மன வாட்டத்தை அவளது முகம் காட்டிவிட்டது. சந்துரு என்ன நினைத்தானோ? சீதா, ஐ மிஸ் யூ என்றான். இதை எதிர்பாராத சீதா மூச்சடைத்து போனாள். அவள் பதிலை எதிர்பாராமல் அழைப்பை துண்டித்தான். அவனுக்கு தெரியும் சீதாவும் அதே நிலையில்தான் உள்ளாள் என்று. சீதா சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் இருந்தாள். மனதிற்கு பிடித்த பாடலுக்கு நடனம் ஆடினாள். மகிழ்ச்சியில் தூக்கம் வராமல் தவித்தாள். பின்பு தன்னையும் அறியாமல் தூங்கி போனாள். மறுநாள் காலையில் அவனுக்கு முன்னதாகவே காலை வணக்கம் என்ற குறுஞ்செய்தி அனுப்பினாள். அவனது பதில் வரும் வரை கைபேசியையே பார்த்து கொண்டிருந்தாள். பதில் வந்ததும் மகிழ்ச்சியில் வீட்டை சுத்தம் செய்யும் வேளையில் இறங்கினாள். இதுவரையில் அவனது அறைக்கு செல்லாத சீதா அன்று சென்றாள். மிகவும் நேர்த்தியாகவும் தூய்மையாகவும் இருந்தது. அவன் மீது மதிப்பு கூடியது. அவனது அறையின் ஓரத்தில் இருந்த டீப்பாயில் அவளது புகைப்படம் கொண்ட ஒரு போட்டோ பிரேம் இருந்தது. அது அவள் அலுவலக நிகழ்ச்சியின் போது எடுக்கப்பட்ட புகைப்படம். மகிழ்ச்சியில் அவள் கண்கள் பனித்தன. இவனுக்கு எப்படி இந்த புகைப்படம் கிடைத்தது? ஒரு முறை அதை தன்னோட முகப்படமாக வைத்திருந்தாள். அதைத்தான் அவன் எடுத்து பிரேம் செய்து வைத்துள்ளான் என்று புரிந்தது. டீப்பாயின் அடியில் சில காகிதங்களும் இருந்தன. அவை அனைத்திலும் சீதாவுக்காக அவன் வடித்த கவிதைகள் இருந்தது. அவன் மீது அன்பு ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. அவளது மனரணம் ஆறத் தொடங்கியது போல அவளுக்கு தோன்றியது. அன்று முழுவதும் மனதில் ஒரு இனம் புரியாத சந்தோஷம். திடீரென்று கைபேசியில் அவன் அழைப்பதை கவனித்தாள். எனக்கு வேலை முடிஞ்சிடுச்சு, இன்னைக்கு நைட் பிளைட்லயே வந்துடுவேன் என்றான். திக்குமுக்காடி போனாள். அவன் வரும் விமான விவரம் அறிந்து விமான நிலையம் சென்று விட்டாள். அவனுக்காக காத்து கிடந்தாள். அது மிகவும் சுகமாக இருந்தது. அவனை பார்த்ததும் உற்சாகம் அடைந்தாள். அவளை சற்றும் அங்கு எதிர்பாராத சந்துரு மகிழ்ச்சியில் புருவம் உயர்த்தி, நீ என்ன இங்க என்று கேட்டான். அவனது அந்த செய்கையை ரசித்தாள்.
அவளது கண்ணில் தனக்கான அளவு கடந்த அன்பு இருப்பதை உணர்ந்தான். பின்பு இருவரும் அங்கேயே ஹோட்டலில் உணவருந்தினர். சரி, டாக்ஸி போடவா என்றான். வேண்டாம், நான் ஸ்கூட்டில தான் வந்திருக்கேன், அதிலேயே போலாம் என்றாள். ஒரே ஒரு பையை முன்னாடி வைத்துக்கொண்டு கணினி பையை அவள் போட்டுக்கொண்டாள். சந்துரு ஸ்கூட்டியை ஓட்டினான். இருவரும் ஸ்கூட்டியில் சென்றனர். முன்பு தங்களுக்குள் இருந்த இடைவெளி குறைந்து உள்ளதை அவள் ஸ்கூட்டியில் அமர்ந்த விதத்திலேயே உணர்ந்தான். இருவரும் அப்பயணத்தை ரசித்தனர். சீதா தனக்குள் இருந்த இறுக்கத்தை கொஞ்சம் தளர்த்தி அவனுடன் பேச ஆரம்பித்தாள். சந்துருவுக்கு நம்பிக்கை துளிர்த்தது. சீதா, இன்னைக்கு என் கூட வேலை பார்க்கவரோட கல்யாண ரிசப்ஷன் இருக்கு, நீயும் வரணும், முடியுமா என்றான். எனக்கு இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், வர்றேன் என்றாள். நான் வீட்டுக்கு வந்துட்டு போனா கஷ்டம், வேணுங்கிற துணியை எடுத்துட்டு போயிடுறேன், நான் லொகேஷன் சொல்றேன், அங்க வந்துரு, அங்க இருந்து நாம 2 பேரும் போயிடலாம் என்றான். சரி என்றாள் சீதா. மாலையில் அவன் தனது பிறந்த நாளுக்கு பரிசளித்த புடவையை அணிந்து கொண்டாள். கண்ணாடியின் முன்னால் நின்றபோது, ஏய் சீதா, நீ அழகுடி என்று தன்னைத்தானே திருஷ்டி கழித்தாள். அவன் அனுப்பிய இடத்திற்கு சென்றாள். அவன் வருவதற்குள் தன்னை ஒருமுறை சரிபார்த்து கொண்டாள். சந்துரு வருவதை பார்த்ததும் மனதிற்குள் எண்ணற்ற பட்டாம்பூச்சிகள் பறந்தது. அவளை அவ்வுடையில் பார்த்ததும் சந்துரு தன்னையும் அறியாமல் வாவ் என்றான். சீதா வெட்கி போனாள். சந்துருவும் சீதாவும் உணர்ச்சி கலவையுடன் திருமண மண்டபத்தை அடைந்தனர். சந்துருவும் சீதாவும் அவனது நண்பர்களை சூழ்ந்து கொண்டனர். யாரும் அறியா வண்ணம் சீதாவை நோட்டம் விட்டான் சந்துரு. அதை கண்டுகொண்ட சீதா மனதிற்குள் மகிழ்ந்தாலும் வெளியே பொய்யாக என்ன என்று புருவம் தூக்கினாள். அவர்களுக்குள் புரிதல் ஆரம்பித்த இந்த தருணத்தில் அடுத்து என்ன நடந்தது, இனி வரப்போகும் பாகங்களில் தெரிந்து கொள்ளலாம்.